ஹலோ, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான காலை வேலைங்க. மணி இப்போ வந்து 11:50. துபாயில் அல்வர்கா பகுதியில் உள்ள அழகான ஒரு ராஷித் பார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கேன். பாருங்கள், அந்த பார்க்கினுடைய அமைதியும் அழகையும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டாக, ரொம்ப சிறப்பாக இந்த ஏரியாவே அமைதியாக இருக்குது. இந்த அழகான அமைதிக்கு மேலும் அழகு கூட்டும் வகையில் இந்த ராஷித் பார்க் வந்து அவ்வளோ ரம்மியமாக க்யூட்டாக அப்படியே உட்காந்து நீங்கள் சும்மா இங்கே உள்ள பசுமையையும் இந்த பறவைகளையும் பறவைகளுடைய கிரிச்சொலியும் அவதானித்து கொண்டு இருந்தாலே போதும். உங்கள் மனசுக்கு வந்து நிம்மதி, இந்த அமைதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. அவ்வளவு சிறப்பாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், ஆல் ப்ரைஸ் பி டு த அல்மைட்டி. சரிங்களா? நல்லா அற்புதமாக இருக்குங்க ஏரியா. காலை நேரத்தில் அப்படியே அமைதியாக இங்கே உட்காந்துருக்கிறது. பெருசாக கோடை ஒன்றும் ஆரம்பிக்கலை. சரிங்களா? இப்போ பறவைகளுடைய கிரீச்சொலி கேட்குதா? உங்களுக்கு கேட்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பேக்ரவுண்டில் அதில் லைட்டான ஒரு காற்று வீசிக்கிட்டு அற்புதமான ஒரு லைட்டான ஒரு தென்றல் மாதிரியான காற்று மேலே ஸ்பரிசித்து கொண்டு செல்கிறது. பறவைகளினுடைய கிரீச்சொலி காதில் இன்னும் அதிகமான தென்றல் போன்று வருடி கொண்டு செல்கின்றது. மனசில் அப்படியே ஒரு லேசான ஒரு அமைதி, அழகான ஒரு அமைதி ஸ்பரிசித்து கொண்டு செல்வதை, அந்த ஆனந்தத்தை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், ஆல் ப்ரைஸ் பி டு த அல்மைட்டி. வாழ்க்கை அவ்வளோதாங்க. அதாவது நடந்து முடிந்த கடந்த காலத்தை ரிவைண்ட் பண்ணி 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 நினச்சி யோசிக்கிறதுலையோ, அல்லது வருங்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு ஓவர் திங்கிங்னு சொல்லுவாங்க. அதிகமாக நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணி நினச்சி இது பண்ணுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. இருக்கின்ற நிகழ்காலத்தில் எவ்வளோ அழகாக இருக்குது அதை மட்டும் நம்ம அதை யோசிக்க வேணாம். நிகழ்காலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டு இருந்தாலே அவ்வளோ அழகு தான் வாழ்க்கை. இங்கே பாருங்கள், இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்களா? பர்பிள் கலர் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். க்யூட்டாக இருக்குல்ல? செம்ம சூப்பராக இருக்குது. அற்புதமான பார்க்குங்க அது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க, இல்லை லீவுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப அமைதியாகவே இருக்குங்க. க்ரௌட்லாம் கிடையாது. இங்கே வந்து குடியிருப்பு பகுதி, நிறைய ஃபேமிலிஸ், இங்கே லோக்கல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ ஊருக்கு போயிருந்தப்போ ஒரு வார லீவில் நானும் என் நண்பன் செந்தில் முருகனும் பக்கத்தில் நாங்கள் படித்த சூப்பர் காலேஜ் ஏவிசி காலேஜ் வண்ணமந்தலில் போயிருந்தோம். அப்போ வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ஐ வாஸ் வெரி லக்கி. நான் ரொம்ப லக்கி. என்ன காரணம்னா, நான் அந்த பாட்டனி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய், தாவரவியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ப்ரொஃபஸர், எங்களுக்கு பாடம் எடுத்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் பேராசிரியர் மிஸ்டர் சுந்தரேசன் சார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா ப்ரொஃபஸர் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது அது வந்து பூம்புகார் காலேஜினுடைய ஓய்வு பெற்ற பிரின்சிபல் டாக்டர் சங்கர் சார், பேராசிரியர் டாக்டர் சங்கர் சார், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ், பூம்புகார் காலேஜ். அவங்க சார் வந்து அதை பார்த்துட்டு, அப்புறம் அவங்க வந்து நம்ம ஏவிசி காலேஜோட ரொம்ப அதீதமான தொடர்புடையவர்கள். அங்கே தான் படிச்சிருக்காங்க சார், டாக்டர் சங்கர் சார். அப்புறம் அவங்க வந்து பேராசிரியர் சுந்தரேசன் சார், தாவரவியல் பேராசிரியர். அதுக்கப்புறம் எங்களுடைய ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், 2 பேருமே, பேராசிரியர் டாக்டர் ஆர்கேஎஸ் திரு கனகசபை சார் அவர்கள், திரு ஜேகே சார் பேராசிரியர் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருந்து மிகப்பெரிய ஆசான்கள். எங்கள் வாழ்க்கையில் பல சூப்பரான மாற்றங்களை உண்டாக்கிய ஆசான்கள். இவங்கள்ட்டெல்லாம் அந்த வீடியோ வந்து பகிரப்பட்டு, முக்கியமான விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து எங்கள் மனசில் சந்தோஷத்தோடு அந்த காலேஜில் சுற்றி எங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசான்களை பற்றி எல்லாம் சொல்கிற சந்தோஷமாக, மனசுலேருந்து அந்த யதார்த்தமான சந்தோஷத்தோடு அந்த வார்த்தைகள் எங்களுடைய ஆசான்களுக்கும் ரீச் ஆகி அவங்களையும் சந்தோஷப்பட வைத்திருக்கிறது அப்படின்னு தெரிகிறப்போ எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லாத, ஒரு விவரிக்க இல்லாத சந்தோஷம், மேலும் அதீதமான சந்தோஷம், அபரிமிதமான சந்தோஷம் மனசுக்கு உள்ளார எனக்கும் என் நண்பன் செந்தில் முருகனுக்கும் வந்து வந்ததுங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பேராசிரியர் சார், மிஸ்டர் சுந்தரேசன் சார் அவர்கள், மிஸ்டர் சங்கர் சார் அவர்களோடலாம் பேசின, ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொண்டு சேட் பண்ணோம், தொலைபேசியில் பேசணும். ரொம்ப 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 சந்தோஷம். அதாவது வாழ்க்கையில் படிச்சுட்டு வந்து நம்ம வந்து வெளியில் போய் சம்பாதிச்சு அவங்கவுங்க குடும்பத்தை காப்பாற்றி
அதெல்லாம் வந்து நார்மலான ஃப்ளோ, சரிங்களா? நார்மலான ஃப்ளோ. ஒருத்தவங்க காலேஜை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறது, இது பண்ணுறதுலாம். ஆனால் வந்து நம்ம படித்த கல்வி நிறுவனம், நம்ம படித்த அந்த பள்ளிக்கூடம், காலேஜ், இங்கெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைச்சி அசை போடுறது, நம்ம படித்த காலேஜை திருப்பியும் வந்து பல டெக்கேட்ஸுக்கு பிறகு பார்க்குறது, அதுக்கான வாய்ப்பு அமைகிறதுலாம் வேறு லெவல் ஒரு இன்பம், வேறு லெவல் லக்கி, அது அதிர்ஷ்டம். அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சவங்கலாம் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நாங்கள் அத்தகைய அதிர்ஷ்டசாலிகள், நானும் செந்தில் முருகன், மேலும் யாரெல்லாம் எங்கள் நண்பர்கள் வர்றாங்களோ அவங்க எல்லாருமே. அப்போ சார்ஸு, இந்த பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் வந்து கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் சுற்றி திருந்தப்போ அங்கே டாக்டர் பாண்டியன் அவர் வந்து உங்களுடைய சீனியர், எனக்கு 2 செட்டு சீனியரு, என்னுடைய செந்தில் முருகனுக்கு வந்து 1 செட் சீனியர் ஆக்சுவலாக. இப்போது டாக்டர் பாண்டியன் அவங்க வந்து பேராசிரியராக இருக்காங்க ஆக்சுவலாக. அப்போது ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, ஒரு வெட்லேண்ட் ஈகோ சிஸ்டமில் வந்து பாயிண்ட் கேலிமர் அண்ட் ஐ திங்க் வடுவூர் சம்திங் மன்னார்குடி பக்கத்தில் அங்கே உள்ள இதில் வந்து ஒரு 3 இயர்ஸ் பயோடைவர்சிட்டி ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஓகேங்க, வெட்லேண்ட் ஈகோ சிஸ்டத்தை ரிசர்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளார போனோம். டாக்டர் பாண்டியன் இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில் உள்ளார போனோம், பார்த்து பேசலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஒரு டாக்டர் பாண்டியன் இல்லை, அதுக்கு பதிலாக அது ஒரு பையன் சீனியர் டாக்டர் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ரிசர்ச் ஃபெலோ மிஸ்டர் ஆஞ்சநேயலு, அந்த ஆந்திரா பையன், ரொம்ப அற்புதமான ஒரு பையன். அவங்கள்ட்ட நானும் செந்தில் முருகனும் பேசணும், என்ன நடக்குது, என்ன எப்படி போயிட்டுருக்கு காலேஜ், அவன் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் சுற்றி பார்த்தோம். ஆக்சுவலாக ரொம்ப அப்படியே மயிர்கூச்சிருந்தது. வி டெவலப்டு கூஸ் பம்ப்ஸ். நம்ம காலேஜ் எப்போ போனாலும் ஒரு சூப்பரான ஒரு உணர்வுகள், பேராசிரியர்களுடைய அந்த அன்பான இந்த வீடியோ வந்து எல்லா பேராசிரியர்களையும் முடிந்த அளவுக்கு ரீச் ஆகி எல்லார் மனதிலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி அந்த மேலதிகப்பட்ட அபரிமிதமான மகிழ்ச்சியோடு அந்த மகிழ்ச்சி நான் ஊரை விட்டு வெளியில் வர்றப்போ, அதாவது இப்போ துபாய்க்கு வந்துட்டேன் ஒரு வாரம் கழிச்சு, அவ்வளவு சந்தோஷத்தை உண்டாக்குச்சு. செந்தில் முருகன்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன் அந்த சேட். அப்புறம் நான் கால் பண்ணி பேராசிரியர் டாக்டர் சங்கர் சார்கிட்ட பேசினது, பேராசிரியர் திரு சுந்தரேஷன் சார்கிட்ட பேசி அவங்க வாய்ஸ் மெசேஜ் பகிர்ந்துக்கிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் ஷேர் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஆஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட், இப்போவுமே நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறேன். வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே இளமையாக ஃபீல் பண்ணுவோம். எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டு அடித்து துவம்சம் பண்ணிடலாங்க. போராடி தூக்கி தூரம் எறிஞ்சிடலாம் எல்லா சேலஞ்சஸும். எப்படிப்பட்ட சேலஞ்சாக இருந்தாலும் சரி, எந்த சேலஞ்சஸாக இருந்தாலும் சரி, நம்ம மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சூப்பரான வாய்ப்பு நிறைய கிடைக்குங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு பின்னால் பாஸ்ட் நினச்சும் வருத்தப்பட வேணாம், ஃப்யூச்சர் நினச்சும் ஓவர் திங்க் பண்ண வேணாம். இப்போ இருக்கின்ற நாட்களில் நம்ம சந்தோஷப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இறைவன் கொடுக்குறான் இல்லைங்களா, அதை சரியாக பயன்படுத்தி சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா யாருக்கு எப்போது நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போகிறோன்னு தெரியாது, இறைவனுக்கே தெரியும். சந்தோஷமாக இருப்போம். இதை நான் ஷேர் பண்ணேன். காலேஜில் நாங்கள் போய் சுற்றி அனுபவித்த சந்தோஷத்தை விடவும் பேராசிரியர்களோடு அந்த கம்யூனிகேட் பண்ணி நானும் செந்தில் முருகன் அடைந்த சந்தோஷங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் இந்த பார்க்கையும் காமிச்சேன். என்னுடைய ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், என்னுடைய ஒரு சந்தோஷமான உணர்வுகளையும் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். வாங்க இந்த பார்க்கு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது குழந்தைகள் விளையாடுற ஏரியாங்க. இந்த ஏரியா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அது காலையில் வந்தேன்னா இதை நான் அப்படியே அசை போட்டுக்கிட்டே வந்தேன். காலேஜில் நடந்தது, சார் பேராசிரியர் ஐயா அவர்களுடைய அற்புதமான சம்பாஷணைகள், பேச்சுக்கள், அந்த வந்து ஆமாம் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பேராசிரியர் சுந்தரேஷன் சார் அவர்கள், தேங்க்யூ சங்கர் சார், அப்புறம் தேங்க்யூ பேராசிரியர் ஜே.கே. சார் அவர்கள், பேராசிரியர் ஆர்.கே. சார் அவர்கள். இவங்களுடைய அந்த டீச்சிங்லலாம் நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த டீச்சிங்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். படிக்க அப்படியே மனசை அப்படியே வாங்கி கிரகிச்சிக்கிட்டு அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். இறைவன் அனைவருக்கும் அருள் புரிவானாக. காட் பிளஸ் ஆல் அவர் ப்ரொஃபஸர்ஸ், ஆல் ஆஃப் அஸ். வந்து லெட் தம் லிவ் லாங் ஹெல்திலி வித் ஹெல் அண்ட் ஹெல்த், அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும். ஏன்னா இது போன்ற நிறைய மாணவர்கள் உருவாவதற்கு, சிறந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி உருவாவதற்கு, நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்காலத்துக்கு இவங்க தான் காரணம் இல்லைங்களா? நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வாங்க திருப்பியும் அந்த பர்பிள் மலர்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. எப்படி இருக்குது? உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் நல்ல கண்டென்ட்டோட, சூப்பரான ஒரு லொக்கேஷனில், நல்ல தாட்ஸோட, சிறந்த சிந்தனைகளோட உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் நூருல்லா. தேங்க்யூ கைஸ். பீஸ்.
Have a fantastic day ahead.